Hey all, this is Jodi Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங்ஸ் தான் இது. பைல் 1 அண்ட் பைல் 2 இன்னைக்கு பைல் ரீடிங்ஸ் தான் பார்க்க போறோம். பைல் ரீடிங்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னன்னா, நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க உங்க பர்சன் கூட அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு பைல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைல் சூஸ் பண்ணி நீங்க கிரீன் பைல் அப்படின்னா உங்களோட ஏஞ்சல் நம்பருடைய சீக்வன்ஸ் வந்து 11-11-11. இது அதிகமா பாக்குற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த கிரீன் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரீடிங்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த எல்லோ பைல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க 999 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் சீக்வன்ஸ் வந்து அதிகமா பார்க்கக்கூடிய பர்சனாவது இருக்கீங்க. ஓகேங்களா? சோ ரெண்டுல உங்களோட இன்டியூஷன் கேட்டு நீங்க எந்த ஏஞ்சல் நம்பருக்கு அதிகமா பாப்பீங்க அந்த ரெண்டுல அப்படின்னு சொல்லி கேட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதற்கான ரீடிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு 8939767271. அதற்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோ டைட்டில் பிரஸ் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பாக்ஸ் கண்டிப்பா ஓப்பன் ஆகும். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்ல என்னோட பர்சனல் ரீடிங்ஸ்க்கான நம்பர் நான் போஸ்ட் பண்றேன். அங்கேயும் நீங்க என்னோட நம்பரை பார்க்கலாம். நானும் என்னோட வீடியோட டெய்லி சொல்லுவேன். என்னோட நம்பரை இப்பவும் சொல்றேன் 8939767271. இதற்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பர்சனல் ரீடிங்ஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ரீடிங்ஸ் பண்ணலாமா? ஓகே, நீங்க இந்த ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யார் குரூப் 1 ஃபைல் 1. ஓகே, இப்போ உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாமா? நான் இங்க வச்சிடுறேன், உங்க ஃபைல இப்படி வச்சிடுறேன். ஓகேவா? தெரியும்னு நினைக்கிறேன் கிளாரிட்டியா. ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போலாம். குரூப் 1 பைல் 1க்கான நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷனுக்கான ரீடிங். இந்த பர்சன் என்ன சொல்ல வராங்க? இந்த நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இந்த பர்சன் என்ன சொல்ல வராங்க? இவங்க 111 என்ற ஏஞ்சல் நம்பரை அந்த சீக்வன்ஸை பார்க்கக்கூடிய பர்சனா இருக்காங்க. இவங்களுக்கான ரீடிங்ஸ் வந்து என்னவா இருக்கு? ஓகே ஓகே, யூனிவர்ஸ் இந்த கார்டு வந்திருக்கு. ஸ்கிரீனுக்கு பின்னாடி சில கார்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? நான் எடுத்து வைப்பேன், அது உங்களுக்கு தெரியாது. நானா அந்த கார்ட்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இல்ல. ஸ்கிரீனுக்கு பின்னாடி சில கார்ட்ஸ் வந்து விழுகும், அதையும் நான் எடுத்து வைப்பேன். ஏன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ரீடிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கார்ட்ஸ் எப்படி வேணாலும் போய் விழுகும். ஓகேங்களா? நம்ம தான் அந்த பிளெஸிங்ஸை, அந்த ஸ்பிரிச்சுவலை வந்து நம்ம தான் கைப்பற்றிக்கணும். ஸோ கார்ட்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்காதீங்க, என்ன சொல்ல வருது, என்ன கம்யூனிகேட் பண்ணுதுங்கிறத மட்டும் நம்ம பார்க்குது. ஓகேவா? ஓகே ஓகே, திஸ் கார்ட் இஸ் ஜம்பிங் கார்ட். நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இந்த பர்சன் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃபார் பைல் 1 குரூப் 1. ஓகே, ஒன் செகண்ட். நிறைய கார்ட்ஸ் வந்து திரும்பி திரும்பி இருக்குது பாருங்க, அதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன் செகண்ட். இன்னைக்கு டே உங்களுக்கு நல்ல டேவாக அமையணும். ஓகேங்களா? இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியாது, பட் இன்னைக்கு டே உங்களுக்கு நல்ல டேவா அமையணும். வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஓகே. திஸ் கார்ட் ஹார்ட் பிரேக்கான ஒரு கார்டு வந்துருக்கு. நம்ம 3 கார்டு வந்து எடுத்திருக்கோம். இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுக்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட இருந்து எடுக்கலாம். யூனிவர்ஸ், டிவைன் ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், இந்த பர்சன் நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க? 11-11-11 உடைய சீக்ரெட் அண்ட் சீக்வன்ஸ் பார்க்கக்கூடிய பர்சனா இருக்கிறாங்க. நீங்க இவங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்க போறீங்க? Cards, please. Cards. Universe. No communication situation. Energy from the universe, spirit angels, and divine. On your card. Okay.
ஓகே, திஸ் இஸ் ஜம்பிங் கார்டு. இங்க வச்சிருங்க. ஓகேவா? ஓகே, நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இந்த பைல் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா யோர் குரூப் 1. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 10 of Pentacles. 10 of Pentacles பொறுத்த வரைக்கும் நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல வந்து உங்க பர்சன் கூட இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே பினான்சியல் வைஸ் வந்து இப்போ ஈக்குவலா வந்து என்ன பண்ணிருக்கீங்க, செட்டில் ஆயிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ பினான்சியல் வைஸ் வந்து இப்ப ரெண்டு பேருமே ஓரளவுக்கு என்ன சொல்றது, இண்டிவிஜுவலா உங்க லைஃபை லீட் பண்ற அளவுக்கு யூஆர் ஏர்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அந்த முன்னேற்றம் வந்து வந்திருக்கு. கெரியர் வைஸ் ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கு. பினான்சியல் வைஸ் வந்து இப்போதைக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு செக்யூரான பர்சனாவே தெரியுறீங்க. ஏன்னா உங்களை இந்த பினான்சியல் வச்சு உங்க பர்சன் கிட்ட வந்து ஒரு ஒர்க் இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்க ஃபேமிலி வந்து அவங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். இல்ல உங்களை உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட ஒரு பினான்சியல் ஸ்டேட் இல்ல, சரியான ஒரு வருமானம் இல்லைன்னு சொல்லி கூட ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே மெயினா இந்த நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல மெயினா நீங்க வந்து பினான்சியலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அதுக்குதான் நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பினான்சியல் வந்து ஒரு விஷயமா வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு நான் இந்த ரீடிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பினான்சியல் வைஸ் வந்து நீங்க ரெண்டு பேருமே லோவா இருந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவமானப்படுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இப்ப அவங்களையுமே உங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, இல்ல உங்களை அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பண விஷயம் வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளமா வந்து இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபேமிலின்னு வந்திருக்கு. ஸோ ஃபேமிலிக்குள்ளேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கலாம். உங்களை மேரேஜ் பண்ணணும், உங்களை லவ் பண்ணணும், உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும் போது ஃபேமிலி வந்து நிறைய வகையில வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்கலாம். ஆனா இப்போ இந்த நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்க பர்சன் வந்து அந்த பினான்சியல் வைஸ் நல்லாவே செட்டில் ஆயிருக்காங்க. நீங்களுமே நல்லாவே செட்டில் ஆயிருக்கீங்க. ஐ திங்க் அவங்க ஃபேமிலி வந்து இப்போ ஒரு கன்வின்சிங் ஸ்டேட்ல வந்து இருக்காங்க. நீங்க போறீங்க அப்படின்னா அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் வந்து இந்த லாங் இயர்ஸ்ல வந்து மாறி இருக்கு இந்த நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல. எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லாத சூழ்நிலையில ஒரு ஃபோன் கால் டெக்ஸ்ட் கூட பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது. ஆனா உங்களுக்கு இதோடைய அவேக்கனிங் இல்ல, ஒரு புரிதல் வந்து இல்ல. ஏன்னா உங்க பர்சன் கூட நீங்க பேசுறது இல்லை அப்படிங்கறதுனால உங்களுக்கு இதை பத்தின புரிதல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா அவங்க என்னை பத்தி என்ன திங்க் பண்றாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு அது பிடிப்படல, மட்டுப்படல. சோ அப்படி இருக்கிறப்போ உங்க பர்சனோட மைண்ட் செட் வந்து இப்ப பினான்சியல் வைஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஃபேமிலியுமே நிறைய கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்காக. அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி, அந்த பையன் வந்து இந்த மாதிரி, பினான்சியல் வைஸ் மட்டும் நீங்க பாக்காதீங்க, அவங்களோட கேரக்டர் இந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களுமே உங்க பர்சனுக்காக வந்து பேசியிருக்கீங்க. சோ ரெண்டு வீடுமே இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுடைய அந்த என்ன சொல்றது, உங்களுடைய அந்த வளர்ச்சியை பார்த்துட்டு ரெண்டு வீடுமே இப்ப கல்யாணத்துக்கு ஓரளவுக்கு இறங்கி வருவாங்க. நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நல்ல சிச்சுவேஷன், அதாவது ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஒரு திருமணம், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு ஃபங்க்ஷனா எடுத்துட்டு போய் என்ன சொல்றது, ஒரு செலிப்ரேஷன் இருக்கும்னு சொல்றேன். ஒரு கொண்டாட்டம் இருக்கும். எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு கவலைகள் உங்களுக்குள்ள இருந்ததோ அதை விட டபுள் மடங்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம் வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு ஃபேமிலிக்குள்ளார இது வந்து ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. நீங்க ரெண்டு பேரை மட்டும் நான் மென்ஷன் பண்ணல. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரீடிங். ஆக்சுவலா எடுத்தோன்னே எப்பவுமே உங்கள உங்க பர்சன் அப்படிதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். கார்ட்ஸ்மே அப்படிதான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ ரெண்டு ஃபேமிலியை இணைக்குது இந்த கார்டு அப்படிங்கிறப்போ ஒரு திருமணத்தை நோக்கிதான் இந்த கார்டு வந்து இன்டைரக்டா எனக்கு வந்து சைன் கொடுக்குது. சோ திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பர்சனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பர்சன் இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைன்னு வெயிட் பண்றீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு வந்து ரெண்டு வீடுமே அக்செப்ட் பண்ணுவாங்க இப்போ. ஏன்னா உங்களுக்கு அதற்கான காலகட்டம் இருக்கு. நோ கம்யூனிகேஷன் இருந்தீங்கன்னா கூட சீக்கிரமே இது வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வரப்போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல லாங் டேர்ம் சக்சஸ் இருக்க போகுது. நீங்க எந்த பினான்சியல் ஒர்க் பண்றீங்களோ அதுல லாங் டேர்ம் சக்சஸ் இருக்க போகுது. ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க விமனா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே இதுல ஒரு சக்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய பர்சனுடைய பங்களிப்பு வந்து உங்க லைஃப்ல இனிமே அதிகமாக போகுது. அதே மாதிரி உங்களோட பங்களிப்பு உங்க பர்சன் லைஃப்ல அதிகமாக போகுது. அப்படின்னா இன்டைரக்டா வந்து நீங்களும் உங்க பர்சன் சீக்கிரமா ஒண்ணு சேர போறீங்க. இந்த நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்லாம் மாற போகுது.
ஒரு திருமணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இங்க காமிக்குது. ஓகேங்களா? ஒரு திருமணமுடைய அந்த ஒரு ஒரு 2 வீடு சேர்ந்து கலகலன்னு சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எனக்கு தெரியுது. சோ சந்தோஷமா நீங்க இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்ட் குரூப் 1. உங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு நல்ல லவ். போன லவ் திரும்ப வரப்போகுது, போன சந்தோஷம் திரும்ப வரப்போகுதுங்கிற ஒரு ஒரு எனர்ஜி வந்து எனக்கு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 4 ஆஃப் பென்டிகிள்ஸ். 4 ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றப்போ உங்க பர்சன் வந்து கடந்த காலத்துல வந்து கொஞ்சம் கிரீடியான பர்சனா இருந்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு மட்டும் திங்க் பண்ணிருப்பாங்க. உங்களை பத்தி அந்த பர்சனுக்கு வந்து சிந்தனை வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்காது. பட் போக 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 அந்த சிந்தனைகள் எல்லாமே மாறி இருக்கும். இப்போ நீங்க பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச். பட் பாஸ்ட்ல வந்து இந்த பர்சன் வந்து நிறையவே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, உங்களை டாமினேட் பண்றது, அவங்களுக்குன்னு சிந்திக்கிறதுன்னு இருந்திருப்பாங்க. நிறைய பொசசிவான பர்சனாவே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? பொசசிவ் இந்த சென்ஸ் வந்து ரொம்ப நல்ல வகையிலேயே அந்த பொசசிவ்னஸ் வந்து இருந்திருக்கும். ஒரு 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 டைம்ல அந்த பொசிசிவ்னஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் போது ரொம்ப ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்கா இருந்திருக்கும். குரூப் 1க்கு சொல்றேன். ரொம்ப டாக்ஸிக்கா போயிருந்திருக்கும். பொசிசிவ்னஸ் ஒரு அளவுல இருக்கும் போதுதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், கியூட்டா இருக்கும். அது ரொம்ப போகும்போது ஒரு டாக்ஸிக் ஸ்டேட்டை ரீச் பண்ணிடும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இருந்துட்டு நீங்களுமே ரொம்ப பொசிட்டிவான ஒரு பர்சனா இருந்திருக்கலாம். அதனால உங்க பர்சன் மனசு கொஞ்சம் காயப்பட்டிருக்கலாம். இல்ல அவங்க வந்து பொசிட்டிவா இருந்திருக்கலாம், அது உங்க மனசுக்கு வந்து காயப்படுத்திருக்கலாம். சோ உங்களோட அந்த சுதந்திரமே ஒரு மாதிரி போன மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரி அந்த பர்சன் அவங்களுக்கு நிறைய பணம் காசு மேல ரொம்ப பிரியத்தோட இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்ட்லயே நான் சொன்னேன், இப்ப அவங்க பணம் காசு அந்த லெவல்ல வந்து ரொம்ப ஹைல இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ அவங்களுக்கு அந்த பண தேவை வந்து நிறைய இருந்திருக்கு. பண தேவைங்கிறத பண ஆசை வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அப்போ உங்களை வந்து சும்மா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தேவைக்கு அவங்க கேரி அவுட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பாஸ்ட் ஸ்டேஜ்ல சொல்றேன். சும்மா ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மத்தபடி வந்து அவங்களதான் அவங்க ரொம்ப கேர் பண்றாங்க. ரொம்ப சுயநலத்தோட இந்த பர்சன் வந்து இருக்காங்க. மத்தவங்களும் எப்படி போனா என்ன, நீங்க எப்படி போனா என்ன, உங்களோட மனசு என்ன காயப்பட்டா என்ன, அவங்களுக்கு வேண்டியப்ப உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க, உங்க வேண்டாங்கிறப்ப உங்களை தூக்கி போட்டுருவாங்க. சோ பாஸ்ட்ல வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருந்திருக்கு. இதனாலதான் இது ஒரு நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து இது வந்து வந்திருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? சோ ஆனா இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன் பாக்குறப்போ இது மாறுமா, பாஸ்ட்ல இந்த சிச்சுவேஷன் வந்து பிரசன்ட்ல மாறுமா, ஃபியூச்சர்ல மாறுமான்னு கேட்டா நிச்சயமாக மாறும். இந்த கார்டை பார்த்திருக்கீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்க பர்சன் எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்காங்க அப்படின்னு. பணம் தேவையா இருந்தது, அவங்களுக்கு அந்த பணம்னு அவங்க இருந்தது. இப்ப வந்து டோட்டலாவே என்ன பண்ணிருக்காங்க, அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி, அவங்களே ஸ்டார்ட் அப் பண்ணி, அவங்களே ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து எப்படி கையாளணும்னு அவங்க கத்துருக்காங்க. இத்தனை வருஷத்துல அவங்களை விட்டுட்டு போன இத்தனை வருஷத்துல வந்து நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா இப்ப அந்த கேரக்டர் எல்லாமே அவங்க கிட்ட வந்து நிறையவே சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு. நீங்க வேணும் அப்படின்றத வந்து அவங்க மட்டும் டிசிஷன் எடுக்கலாம், 2 ஃபேமிலியுமே இணையறாங்க இந்த விஷயத்துல. மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. மெஜிஷியன் கார்டு அப்படிங்கும் போது ஒரு ஆக்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 குடும்பமும் இணையறாங்க அப்படின்னு சொல்லும் போதே நான் அந்த கார்டை பாக்குறேன். ஆக்ஷன் கிரியேஷன். சோ ஆக்ஷன் அப்படின்ற அந்த கார்டு வந்தாலே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் இருக்கு. அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு ஆக்ஷன் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. பாசிட்டிவானாவது நெகட்டிவாவது ஒரு ஆக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். அதே மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய பர்சனா வந்து நீங்க இருக்கலாம். ஓகேங்களா? நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க இந்த பர்சனுக்காக, அவங்களும் பண்ணலாம், நீங்களும் அவங்களுக்காக பண்ணுவீங்க. அதாவது எனக்கு வந்து ஆக்ஷன் எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமான்னு பார்த்தா ஐ திங்க் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்கம்மா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாட்டம் ஆஃப் த டெக், அதாவது இந்த கார்டை பார்க்கும்போது இது வந்து ஒரு பாசிட்டிவான அவுட்கம் தான். இந்த பர்சன் உங்ககிட்ட தேடி வராங்க அப்படின்னா நிறைய மாறி புரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க. ஏதாவது திரும்ப ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த பர்சன் வந்து பண்ற மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய அவங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறாங்க, நிறைய செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணி தான் வராங்க. ஒரு கிளாரிட்டின்னு தெரியுதா கிளாரிட்டி. சோ ஒரு கிளாரிட்டியோட தான் வராங்க. திரும்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. சோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கி உங்களை கூட்டிட்டு போகணும், உங்க கூட லிவ் பண்ணணும், உங்களை வந்து பாத்துக்கணும், உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்,
என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற சென்ஸ்ல இருக்காங்க. ஸோ 2 ஃபேமிலியுமே கிட்டத்தட்ட அக்செப்டன்ஸ் சென்ஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஆக்ஷன் கிரியேஷன் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? குரூப் 1. ஸோ நீங்க நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் அண்ட் நியர் த ஃபியூச்சர் இப்போ இந்த ஒரு தருணம் வந்து உங்க பர்சன் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நியர் த ஃபியூச்சர், ப்ரெசென்ட், இப்போ இருக்கிற மூமெண்ட்ல ஏதோ ஒரு 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 மேனிஃபெஸ்டேஷன் வேற பண்றீங்க. ஸோ ஏதோ ஒரு மெசேஜஸ், ஏதோ ஒரு கால் உங்க பர்சன் கிட்ட இருந்து வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 3 of Swords வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு, தெரியுதா? ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வந்துட்டு இந்த டைம்ல ரிலீஸ் அவுட் பண்ணுங்க. உங்க பர்சனும் அதை ரிலீஸ் அவுட் பண்றாங்க, உங்களை தேடி வராங்க. ஸோ அப்ப நீங்களும் நெகட்டிவா இருக்கீங்க அப்படின்னா உங்களால உங்க லவ் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது, அட்ராக்ட் பண்ண முடியாது. நீங்க மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாம் இருக்கீங்கன்னா இட் ஷுட் பி பாசிட்டிவ், இல்லைங்களா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு பி பாசிட்டிவ். நம்ம நெகட்டிவா உங்க பர்சன் உங்களுக்கு என்னெல்லாம் பேடா பண்ணுவாங்க அதை திங்க் பண்ணாதீங்க குரூப் 1. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றது, உங்க பெயின் எல்லாம் நீங்க நிறைய ரிலீஸ் பண்றீங்க, உங்க பர்சன்மே ரொம்ப ரிலீஸ் பண்றாங்கிற மாதிரி தான் தெரியும். அவங்களோட பெயின் எல்லாமே அவங்களோட நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல உங்க பர்சன் மனசுல இருக்கிறது வந்து 2 ஃபேமிலியும் சேரணும், நடந்தது நடந்துருச்சு, எல்லா நெகட்டிவிட்டியும் விட்டுறலாம், எல்லா சண்டையும் விட்டுறலாம், இப்ப நம்ம ஒண்ணு சேரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஃபர்கிவ்னஸ் எல்லாமே மாறி இருக்கு. இத்தனை வருஷத்துல அவங்களை எத்தனை எத்தனை வருஷம் நீங்க பார்க்காம இருந்திருக்கீங்க, எத்தனை வருஷம் நீங்க பேசாம இருந்திருக்கீங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. பட் அந்த இயர்ஸ்ல அந்த வந்து அந்த கேப்பா இருக்கிற அந்த காலகட்டத்துல உங்க பர்சன் மனசு வந்து மாறி இருக்கா, அவங்க வந்து மாறி இருக்காங்களா, ஏதாவது என்னை பத்தி திங்க் பண்றாங்களா, இல்ல அப்படியேதான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும். நிச்சயமா மாறி இருக்காங்க குரூப் 1. ஓகேங்களா? நிறைய மன்னிச்சிருக்கீங்க, நீங்களும் அவங்கள மன்னிச்சிருக்கீங்க, அவங்களும் உங்களை மன்னிச்சிருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவிட்டியோட உங்க பர்சன் வராங்க, ஒரு ஆப்டிமிசமோட வராங்க. ரெக்கவரி அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த விஷயம் வந்து ஒரு ரெக்கவரியை கொடுக்குது. மூவிங் ஆன். சோ அந்த பழைய விஷயங்கள்ல இருந்து வந்து அவங்க கடந்து வந்து புதிய பாதைக்குள்ள அவங்க வராங்க. நிறைய ரெக்கவரி, அடிப்பட்ட விஷயங்கள், காயப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மறந்துட்டாங்க. ஓகேங்களா? அது வந்து அவங்க மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து அவங்க இன்னும் மூவ் ஆன் பண்ணல. உங்களை தேடி கூடிய சீக்கிரம் அவங்க வராங்க. இந்த நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன் வந்து நல்ல ஒரு கம்யூனிகேட் பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பா இதாக போகுது. கூடிய சீக்கிரமே இந்த பர்சன் கிட்ட இருந்து ஒரு ஆக்ஷன் உங்களை தேடி வரதான் போகுது. ஓகேங்களா? சோ இப்படிதான் குரூப் 1க்கான ரீடிங்ஸ் இருக்கு. உங்க பர்சன் மனசுலயும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். யாருக்கு பொருந்ததோ அவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. எது உங்களுக்கு பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. யூனிவர்ஸ்க்கு ஹாப்பியா ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? யூனிவர்ஸ் நமக்கு இந்த அளவுக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அங்க வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்லயும் நம்ம கன்சல்டேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு, கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிள் இருக்கு. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ குரூப் 1. இந்த பைல் சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா யார் குரூப் 2 உங்களுடைய சீக்வன்ஸ் வந்து 999 சீக்வன்ஸ் வந்து நிறைய பார்க்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. ஓகேவா? உங்களுக்கான நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன் ரீடிங்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பர்சன் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். பர்சன் என்ன சொல்ல வராங்க, உங்க வந்து 999 பார்க்கக்கூடிய பர்சனா இருக்கலாம். ஓகே, இந்த கார்டு வந்திருக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி. கார்ட்ஸ் வந்து அப்படியே ஓடுது. ஓகே, நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன். இந்த பர்சன் என்ன சொல்ல வராங்க, நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன். இந்த பர்சன் என்ன சொல்ல வராங்க, 99 பார்க்கக்கூடிய பர்சன், 99 நம்பர், 99 சீக்வன்ஸ் இவங்களுக்கு என்ன ரீடிங்ஸ் கொடுக்குது, அந்த பவர் இவங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறேன். கார்ட்ஸ் எல்லாமே திரும்பி இருக்கு. இந்த ரீடிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, ஸோ அதனால அப்படி இருக்கு. ஓகே, பர்சன் என்ன சொல்ல வராங்க, பர்சன் என்ன சொல்ல வராங்க, பர்சனுடைய தாட்ஸ்.
Okay, இந்த பர்சனுடைய தாட்ஸ் என்னவா இருக்கு? நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல 11 and bunch of cards வேண்டாம். Fear message is okay. Jumping card. And 9 message. Okay. கார்ட்ஸ் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வந்திருக்கு. ஓகேவா? இந்த கார்ட் குரூப் 2 பைல் 2 வெல்கம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 5 of wands. ஸோ 5 of wands பாக்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நிறைய சண்டைகள் வந்து இருந்திருக்கு. கார்டை பார்க்கும் போதே தெரியுதா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்திருக்கு, நிறைய சண்டைகள் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மீறிதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க ரன் அவுட் பண்ணிருக்கீங்க, ஓட்டிருக்கீங்க இவங்க கூட. இருந்தாலும் ஒரு கட்டத்துல இந்த சண்டை வந்து ரொம்பவே உங்களை பாதிச்சதுனாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷனுக்குள்ள வந்து போயிருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதே ஒரு காம்படிஷனா உங்களுக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க இந்த பர்சனும் சரி, இந்த பர்சன் ஃபேமிலி சைடு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கும், நிறைய சண்டைகள் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எது சொன்னாலுமே அது அந்த பர்சன் புரிஞ்சுக்காம நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கும், நிறைய டிஸ்அக்ரிமெண்ட். நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ இப்படியே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து போய்கிட்டே இருந்திருக்கும். ஒரு டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு காமான, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுக்கல. நிறைய சண்டை, நிறைய பிரச்சனை, பொறுத்துட்டே இருந்திருக்கீங்க, ஓட்டிட்டே இருந்திருக்கீங்க, ரொம்ப முடியல. இது ஒரு நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷனுக்குள்ள போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாட்டம் ஆஃப் த டெக் அதான் சொல்லுது. நெக்ஸ்ட் கார்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ஹெல்மெட் கார்டு பாத்தீங்களா, உங்களுக்கு 9ங்கிற நம்பரே வந்திருக்கு. ஓகே, யூ ஆர் லக்கி 9. ஏன்னா நீங்க 999 சீக்வன்ஸ் பார்க்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு 9ங்கிற நம்பரே வந்திருக்குது. ஓகே, அப்ப இது உங்களுக்கான கார்டே தான். இந்த ஹெல்மெட் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க யாருன்னு நீங்க இந்த உணர்ந்திருக்கீங்க. இந்த பிரிவுல உங்க பர்சன் கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சு வந்திருக்க இந்த காலகட்டத்துல, இந்த நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல நீங்க யாருன்னு நீங்க உணர்ந்திருக்கீங்க. அதே மாதிரி அந்த பர்சன்னே அவங்க யாரு அப்படின்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. நம்ம என்னென்ன தவறு செஞ்சோம், நம்ம என்ன வந்து இந்த பர்சனை வந்து பண்ணோம், என்ன காயப்படுத்தணும், என்ன நம்ம விஷயங்கள் வந்து இவங்களுக்கு நெகட்டிவா பண்ணோங்கிறத யோசிக்கிறாங்க. 2 சைடுமே நீங்க யோசிக்கிறீங்க. ஓகேங்களா? ஈக்குவலா யோசிக்கிறீங்க. ஈக்குவலா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. அதுல இருக்க உண்மையை பாக்குறீங்க. நான் தப்பு பண்ணிருக்கேன், நான் அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த பர்சன் வந்து இப்ப ரொம்ப தனிமையில இருக்காங்க. கண்டிப்பா அவங்க பண்ண விஷயங்கள்லாம் நினைச்சு ரெக்ரெட் பண்றாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே. ஏன்னா அவங்க நிறைய இண்டிபெண்டா இருக்கும்போது, தனிமையில இருக்கும்போது தான் தான் பண்ண தப்பு வந்து எல்லாருக்குமே ரியலைஸ் ஆகும். கூட்டமா இருக்கும்போது நமக்கு தெரியாது. தனிமையா இருக்கும்போது நம்ம அதை பண்ணிட்டோமோ, இதை பண்ணிட்டோமோ, இந்த விஷயம் தவறா பண்ணிட்டோம், அந்த விஷயம் தவறா பண்ணிட்டோம் நமக்கு தோணும். அதே மனநிலையில இந்த பர்சன் இப்ப இருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் பாக்குறப்போ அந்த ஒரு நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன் வந்து அவங்க நிறைய பாதிச்சிருக்கு, நிறைய காயப்படுத்தி இருக்குது. அவங்களும் உங்களை நிறைய காயப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா அவங்களும் ஹர்ட் ஆகிட்டு இருக்காங்க, ஹர்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவங்க ஒரு கைடன்ஸ் எதிர்பார்க்கறாங்க, ஒரு கைடன்ஸ்குள்ளேயும் போறாங்க, ஒரு கைடன்ஸை தேடியும் போறாங்க. மேபி அவங்களும் வந்து டாரோ கார்டு இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்காக அவங்க பார்க்கலாம், ஒரு கைடன்ஸ் வந்து பார்க்கலாம், ஒரு பர்சனலா ஒரு கைடன்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? உங்க பேரை சொல்லி அவங்களுமே பர்சனலா நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டில் அவங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி அந்த பர்சன் வந்து உங்களுக்காக ஒரு கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ் கிட்ட வந்து எடுக்கலாம், டாரோ ரீடர்ஸ் கிட்ட போய் பேசி எடுக்கலாம். ஸோ நிறைய ஸ்பிரிச்சுவலா அவங்க வந்து இறங்கி இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இல்லாத இந்த சமயத்துல வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, நிறைய மெடிடேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க என்னென்ன தவறு பண்ணாங்க அப்படின்னு அவங்க கான்சியஸா உணர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செய்யாத தப்பும் கூட அவங்க ஸ்பிரிச்சுவலா போகும்போது அவங்க அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. குரூப் 2. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 9 சீக்வன்ஸே வந்திருக்குது. ஸோ உங்க பர்சன் வந்து கண்டிப்பா இப்போ வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஷியர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த நம்பரே வந்திருக்கிறதுனால இட் இஸ் ஷியர் தட் அந்த பர்சன் வந்து ரொம்பவே அந்த ஒரு
புரிதலுக்குள்ள இருக்காங்க, அந்த ரெக்கவரி ஜேர்னிக்குள்ள இருக்காங்க. ஓகேங்களா? சோ சன் கார்டு வந்திருக்குல்ல, சன் கார்டு வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்குது. ஓகேவா? சோ அவங்களுடைய இன்னர் சைல்டு, அதாவது அவங்க யாருன்னு இந்த பர்சன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப டவுனா ஃபீல் பண்றாங்க அவங்க பண்ண தப்ப நினைக்கும் போது. சோ உங்களை எப்படியாவது அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணணும்னு இருக்கா இப்போதைக்கு? ஏன்னா நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷன்ல உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பண்ண தவறெல்லாம் உணர்றாங்க. பட் வந்து அவங்க வந்து உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க வந்து ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு தாட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கடைசி கார்டை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் என்னன்னு நம்ம ஆன்சர் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு அவங்க தப்ப உணர்ற ஜேர்னில தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பு வந்து தப்ப உணர்ந்துட்டேன்ப்பா, நான் வந்து உன்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தப்ப வந்து அவங்க பண்ணல, நிறைய காயப்படுத்திருக்காங்க. சோ அதுக்கு உணரணும் அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா ஒரு கட்ஸோட அவங்க கிட்ட வந்து பேசிட மாட்டாங்க. சோ நிறைய 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 டைம் எடுக்கும் அவங்க வந்து இந்த பேசுறதுக்கான கட்ஸ் வர்றதுக்கு. சோ இப்பதான் அவங்க யாருன்னு அவங்க உணர்றாங்க. சோ ரொம்ப டவுனாவும் ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம ரொம்ப இவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப டவுனா ஃபீல் பண்றாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க, நெகட்டிவான தாட்ஸ் வந்து அவங்க நிறைய இருக்கு, சேட் ஆகுறாங்க. சோ இந்த என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், டேரோ ரீடிங், உங்களுக்காக வந்து டேரோ ரீடிங் வரைக்கும் அவங்க பாக்குறாங்க. உங்க மேல அவங்க லவ் வந்து கேரி பண்றாங்க. பட் நீங்க திரும்ப அவங்களுக்கு கிடைப்பீங்களா, திரும்ப அவங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணுவீங்களா, நீங்க மூவ் ஆன் ஆயிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆயிருச்சா அப்படின்னு நினைச்சு உங்களை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. சோ உங்ககிட்ட அவங்க திரும்ப வந்தாங்கன்னா நீங்க அவங்களை எந்த மாதிரி பாப்பீங்க, திட்டிடுவீங்களா, ஹர்ட் பண்ணிடுவீங்களா, நிறைய யோசிக்கிறாங்க. சோ அதை நினைச்சு அவங்க நிறைய டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அதனாலதான் அவங்க வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் பார்ட்டை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்ஸ் அவங்களோட தப்பு ரியலைஸ் ஆனோடனே அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பார்ட்டை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்படி தேர்ந்தெடுக்கிறப்போ அவங்க நிறைய கான்சியஸாவே யோசிக்கிறாங்க, நம்ம பண்ணது வந்து சரியா தப்பா அப்படின்னு பாக்குறப்ப நல்லாவே தெரியுது தப்பு தப்பு ஃபுல்லா அவங்க மேல இருக்கு. சோ அப்படி இருக்கப்ப எப்படி வந்து அவங்க கிட்ட அவங்க தைரியமா பேச முடியும்? அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த கட்ஸ் இல்ல. ஓகேங்களா? அவங்க பாஸ்ட்ல பண்ண தப்பாலாம் நினைக்கும் போது அவங்களுக்கு பிரசன்ட்ல பேசுறதுக்கே கட்ஸ் இல்ல, ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. சோ நம்ம இந்த அளவுக்கு வந்து பேசிட்டோம், அரோகியன்ஸா இருந்துட்டோம், ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துட்டோம்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பர்சன். ஓகேங்களா? சோ இப்போதைக்கு அவங்க வருவாங்களா, அந்த நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன் மாறுமாங்கிறத அந்த லாஸ்ட் கார்டு தான் டிசைட் பண்ணும். இல்ல இவங்க வந்து அப்படியேதான் இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். சோ வந்து டூயிங் இட் ஆல் ஓகே, அததான் சொல்றேன்ல, இவங்க நிறைய அந்த அந்த பேர்டன் வந்து கேரி பண்றாங்க. இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசணும், இப்போதைக்கு அதை பத்தி அவங்க திங்கே பண்ணல. தெரியுது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பர்சன் வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க. 99% இந்த பர்சன் மனசுல டிப்ரெஷன் இருக்கு. அவங்க பண்ண தப்பே அவங்கள வந்து குத்தி குத்தி கொள்ளுது. நிறைய கில்ட்டி கான்சியஸ் இருக்கு அந்த பர்சனுக்கு. சோ நிறைய தாழ்வு மனப்பான்மையோட இருக்காங்க. சோ அவங்க வந்து எல்லா விஷயமும் பண்றாங்க, அவங்க லைஃப டே டு டே ஓட்டுறாங்க, இருந்து ஒரு சந்தோஷம் இல்லாம ஓட்டுறாங்க. உங்களுக்கு பண்ண விஷயம் வந்து அவங்க லைஃப டோட்டலா வந்து ரூல் அவுட் பண்ணிருச்சு, ஸ்பாயில் பண்ணிருச்சு. சோ எல்லா விஷயமும் பண்றாங்க. பட் ஒரு பிரச்சனைய மனசுல சுமந்துட்டே இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்றது அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அந்த டெலிகேஷன், அந்த ஓவர் ஸ்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸ்ட்ரெஸ்ட் கிடையாது, ஓவர் ஸ்ட்ரெஸ்ட். சோ அத மெதுவா தான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ஜேர்னிக்குள்ளதான் அவங்க இருக்காங்க. சோ அவங்க வந்து வருவாங்களா, இந்த நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன் மாறுமான்னு கேட்டா ஆக்சுவலா இந்த பர்சன் அவங்களுக்கு பண்ண விஷயங்கள்லாம் நினைச்சு வந்து மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க. இனி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்காங்க, உங்களை பத்தி நினைக்கிறாங்க, உங்களுக்காக ஒரு கைடன்ஸ் கேக்குறாங்க. இது எல்லாம் இருந்தாலும் இந்த பர்சன் இப்போதைக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ. ஓகேங்களா? ஐ திங்க் ஒரு 100க்கு ஒரு 10% இந்த பர்சன் வந்து இப்ப வரலாம். ஒரு இன் ஃபியூச்சர்ல வந்து வர்றதுக்கான முயற்சிகள் வேணா எடுப்பாங்களே தவிர இவங்க உங்களை தேடி வரணும் அப்படின்னா ரொம்ப 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 டைம் ஆகும். ஒரு 10% பீப்புளுக்கு வேணா இவங்க வந்து வரலாம், பேசலாம். தைரியம் இல்லை அந்த பர்சனுக்கு முக்கியம். ஏன்னா அவங்க பண்ண தப்பே அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளுது. அந்த கில்ட்டி கான்சியஸ் நிறைய இருக்கு. திரும்ப உங்ககிட்ட வந்துட்டா அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிடுவோமோன்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையிலயாவது உங்களை ஹர்ட் பண்ணிடுவோமோ கூப்பிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
திரும்ப உங்ககிட்ட வந்தா திரும்ப உங்களை ஏதாவது ஒரு வகையிலயாவது நம்ம ஹர்ட் பண்ணிடுவோம். நமக்கு ப்ராப்பரா ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ண தெரியல, நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் ரிலேஷன்ஷிப்ல. சோ திரும்ப அந்த பர்சன் கிட்ட வந்து போனா திரும்ப அவங்க நம்ம ஹர்ட் பண்ணிடுவோம்னு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பர்சன் நம்மள ஏத்துக்குவாங்களா, போனாலும் நம்மள வந்து திரும்பி அதே லவ்வோட பாப்பாங்களா, இல்ல நம்மள வந்து என்ன சொல்றது அசிங்கப்படுத்திடுவாங்களா, இல்ல நம்மள செஞ்ச தப்பு வந்து குத்தி காட்டுவாங்களா, இவங்க நம்மள திரும்பி அதே லவ்வோட அக்செப்ட் பண்ணணுமேங்கிற பயம் வந்து நிறைய தெரியுது. சோ காதலுக்கும் அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ்க்கும் நடுவுல இந்த பர்சன் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. சோ இவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னா நிறைய 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 டைம் வேணும். நீங்க அந்த டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க இந்த லவ் ட்ரூ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்க மனசுல அது தோணுது இந்த ரீடிங் பார்க்கும்போது அப்படின்னாலே இந்த லவ் வந்து இந்த லவ்வோட சக்சஸே அதுதான். குரூப் 2 சக்சஸே அதுதான். ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த பர்சன் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ரஷ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நிறைய கில்ட்டி கான்சியஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வெளியில வரணும்னா கண்டிப்பா டைம் எடுக்கும். ஏன்னா 100%க்கு வந்து 10% தான் இந்த பர்சன் வந்து இப்பவே ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க, இல்ல இன் ஃபியூச்சர்ல வருவாங்கன்னு சொல்ல முடியும். சில பேருக்கு வந்து இந்த பர்சன் அப்படியே கில்ட்டி கான்சியஸோடயே டிராவல் பண்ணுவாங்களே தவிர ஒரு போல்டா அவங்க ஃபீலிங்ஸ வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த குரூப் 2ல வந்து இனிஷியலா இந்த பர்சன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப போல்டான பர்சன். பார்த்தோன்னே இம்மீடியட்டா ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கதான் வந்து அவங்க சைட் தான் அந்த லவ்க்கான விஷயங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த பர்சன் டோட்டலா சேஞ்ச். அவங்க வந்து அந்த லவ் திருப்பி அந்த விஷயத்த எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாவே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு வகையில நம்ம ஹர்ட் பண்ணிடுவோம், அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. சோ இந்த யோசனை எல்லாம் அவங்களுக்கு மாறி அவங்க இந்த ஜேர்னில இருந்து ஹீல் ஆகணும். இப்பதான் அவங்க ஸ்பிரிச்சுவலா போறாங்க, அந்த ஹீலிங்கை நோக்கி போறாங்க. சோ நிறைய நிறைய டைம் தேவைப்படும். இந்த பர்சன் வந்து வரணும் அப்படின்னா ஸ்லோவா தான் வருவாங்க. அதனாலதான் அவங்க நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு வராங்க, பேச முடியுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த காதலுக்கும் அந்த கில்டி கான்சியஸ் அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்காங்க. சோ ஸ்லோவா இந்த பர்சன் இதுல இருந்து வெளியில வரணும். கடவுளுடைய அனுகிரகத்தால வெளியில வருவாங்க. பட் நிறைய 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 டைம் தேவைப்படும். ஆனா நீங்க அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆனா என்னன்னா லவ்வபிளா அவங்க நினைக்க முடியல, சந்தோஷமா நினைக்க முடியல. ரொம்ப சோகத்தோட தான் அவங்க உங்களை நினைக்கிறாங்க. அந்த பழைய லவ்வோட அவங்களால உங்களை பார்க்க முடியல. ஏன்னா அவங்களுடைய லவ் அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அவங்க நிறைய காயப்படுத்திட்டாங்க, நிறைய சண்டைகள் வந்து வந்திருக்கு. பட் அதுக்கு எல்லாம் சண்டை. இதுல வந்து உங்களோட ஃபேமிலியோட இன்வால்வ்மெண்ட் வந்து இல்ல. ரெண்டு ரெண்டு என்ன சொல்றது, ரெண்டு வீட்டு சைடுமே ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு எதிர்ப்பு காமிச்சிருப்பாங்க லவ்னு சொல்லும்போது. பட் ஃபேமிலிக்குள்ளார ரொம்ப சண்டை கிடையாது. உங்களுக்கும் உங்க பர்சனுக்குள்ளார அவ்வளோ 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 சண்டை, தொட்டதுக்கு எல்லாம் சண்டை இருக்கும்போது உங்களுடைய அருமை உங்களுக்கு புரியல. பட் போனதுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ ஒரு கில்ட்டி கான்சியஸ்ல வந்து இந்த பர்சன் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. சோ இதுல இருந்து வெளியில வரணும்னா அவங்களுக்கு தேவைப்படுறது டைம் 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 தான். சோ அவங்க இதுல இருந்து வெளியில வர போறாங்களா, இல்ல வந்து அவங்க வந்து அந்த கில்ட்டி கான்சியஸே மாட்டிட்டு இருக்க போறாங்களாங்கிறத இந்த பர்சன் தான் டிசைட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த பர்சனோட எனர்ஜி வந்து ரொம்ப 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 என்ன சொல்றது டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்காங்க. சோ நீங்க ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து உங்களை தேடி வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நீங்க ஏதாவது திட்டிட போறீங்க, ஏதாவது இது பண்ணிட போறீங்கன்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களும் ஹர்ட் ஆயிக்கிறாங்க. வேற யாரையும் அவங்க ஹர்ட் பண்ண விரும்பல. நானே ஹர்ட் ஆகிக்கிறேன், நான் தான் ஹர்ட் பண்ணிருக்கேன், உங்களையே அவங்க ஹர்ட் பண்ண விரும்பல. அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிக்கிறாங்க. அவங்க மனசு ரொம்ப லோவா இருக்கு. சோ அவங்க வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைம் தேவைப்படும். பட் உங்களுக்காக வந்து நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. நீங்க இன்னும் அவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து இருக்கு. இந்த லவ்வை கேரி பண்றாங்க, பட் பயத்தோட கேரி பண்றாங்க, ஒரு டவுட்டோட கேரி பண்றாங்க. ஓகேங்களா. சோ உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கட்டும், சீக்கிரம் அந்த பர்சன் உங்களை தேடி வரட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது காமன் அண்ட் ஜென்ரல் ரீடிங் தான், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். பொருந்துனதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தயவு செய்து மற்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும் நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய நிறைய பிளெஸிங்ஸ் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னோட 8939767278 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கால் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்கு. நீங்க அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.